வாங்க, உங்க ஸ்மார்ட் போன் வெறும் ஒரு சாதனை மட்டும் இல்ல, அது உங்க பணப்பைய காலி பண்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறுன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த டிஜிட்டல் வலைக்குள்ள என்ன இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும் இல்லையா? ஏதோ ஒன்னு பார்க்கலான்னு ஃபோன் எடுத்திருப்போம். ஆனா கடைசியில சம்பந்தமே இல்லாம எதையோ ஆர்டர் பண்ணியிருப்போம். இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. அது என்னன்னு தான் இந்த பகுதியில நாம ஆழமா பார்க்க போறோம். நம்மள பல பேர் இது வெறும் டைம் வேஸ்ட்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. இது ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு உளவியல் பாதை. நாம சும்மா ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த பை நவ் பட்டனை அழுத்துற வரைக்கும் நம்ம மனசை கட்டுப்படுத்த சில ஆழமான தூண்டுதல்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, அப்போ நம்ம மனசுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இந்த மொத்த செயலுக்கும் பின்னாடி ரெண்டு முக்கியமான உளவியல் இயக்கிகள் தான் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல் இயக்கி மனநிலை ஒழுங்குமுறை. ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கும்போது இல்ல ரொம்ப தனியா ஃபீல் பண்ணும்போது நம்ம கை இயல்பா ஃபோனை தான் தேடும் இல்லையா? அந்த நேரத்துல நம்ம ஃபோன் நமக்கு ஒரு தற்காலிக எஸ்கேப் மாதிரி, ஒரு டிஜிட்டல் புகலிடமா மாறிடுது. ரெண்டாவது இயக்கி ஃப்ளோ நிலை. நீங்க எப்போவாவது ஒரு வீடியோ கேம் விளையாடும் போதோ இல்ல ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் படிக்கும் போதோ உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே மறந்து அதுல மூழ்கி போயிருக்கீங்களா? அதுதான் ஃப்ளோ. அதே நிலை தான் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது நடக்குது. அப்போ நம்ம யோசிக்கிற திறனெல்லாம் குறைஞ்சு உணர்ச்சிகள் தான் நம்மள ஆதிக்கம் செய்யும். இப்போ இது ரெண்டுலயுமே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு பாருங்க. ஒன்னு, மன அழுத்தம் மாதிரி ஒரு எதிர்மறையான விஷயத்துல இருந்து தப்பிக்க உதவுது. இன்னொன்னு, ஃப்ளோ மாதிரி ஒரு நேர்மறையான உணர்வுல நம்மள மூழ்கடிக்குது. ஆனா ரெண்டு பாதைகளும் வேற வேறையா இருந்தாலும் ரெண்டுமே நம்மள கொண்டு போய் விடுற இடம் ஒண்ணுதான். தேவையே இல்லாம ஒரு பொருளை வாங்குறது. சரி, இந்த ரெண்டு இயக்கிகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு நம்மள வாங்க வைக்குது? இதை ரொம்ப எளிமையா விளக்க ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் மாடல் இருக்கு. அதுதான் SOR ஃபார்முலா. இந்த SOR மாடல் ரொம்ப சிம்பிளா 3 ஸ்டெப்ல நம்ம எப்படி போனை கையில எடுக்கிறதுல இருந்து ஒரு பொருளை வாங்குற வரைக்கும் போறோம்னு விளக்கிடும். இதுல முதல்ல வர்றது எஸ், அதாவது ஸ்டிமுலஸ். தமிழ்ல தூண்டுதல்னு சொல்லலாம். இங்க நம்ம விஷயத்துல அந்த தூண்டுதலே நம்மளோட ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் தான். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். அடுத்து ஓ, அதாவது ஆர்கானிசம். இது வேற யாரும் இல்ல, நாம தான். நம்மளோட உள் மனநிலை. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த மனநிலை ஒழுங்குமுறை, அதாவது மூட் ரெகுலேஷனும் ஃப்ளோ ஸ்டேட்டும் நடக்குது. கடைசியா அதாவது ரெஸ்பான்ஸ், நம்மளோட செயல்பாடு. தூண்டுதல் வந்து நம்ம மனநிலை மாறினதுக்கு அப்புறம் நாம என்ன செய்றோம், அதுதான் இந்த ரெஸ்பான்ஸ். அதாவது பிளான் பண்ணாம சில சமயம் நம்ம கண்ட்ரோலே மீறி ஆன்லைன்ல ஒரு பொருளை வாங்குறது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த SOR மாடல் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஸ்மார்ட் போன்கிற தூண்டுதல் நம்ம மனநிலையை மாத்தி நேரா நம்மள ஒரு பொருளை வாங்க வைக்குது. இது ஒரு நேரான கோடு மாதிரி தான். சரி, இந்த டிஜிட்டல் வலையில அதிகமா சிக்கிறது யாரு? ஆய்வுகள் படி பார்த்தா 18ல இருந்து 24 வயசு இருக்கிறவங்க தான் இதை ரொம்ப எளிதா மாட்டிக்கிறாங்க. அதாவது ஜென்சி தலைமுறை. ஏன் குறிப்பா இந்த தலைமுறைன்னு கேட்டிங்கன்னா, 1, அவங்க டெக்னாலஜியோடவே பிறந்து வளர்ந்தவங்க. 2, ஆன்லைன் விளம்பரங்கள் அவங்கள சுத்தி எப்பவுமே இருக்கு. 3வது, ரொம்ப முக்கியமா, அவங்க ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டிலாம் வரும்போது அதை சமாளிக்க முதல்ல எடுக்கிறது அவங்க ஃபோனை தான். இந்த 3 சேரும்போது அவங்க ஒரு சரியான இலக்கா மாறிடுறாங்க. ஆனா இதுக்கு தீர்வே இல்லையான்னு பயப்பட வேண்டாம். இந்த சுழற்சியை உடைக்க வழிகள் இருக்கு. ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டா அதிலிருந்து வெளியே வர்றது பாதி சுலபம். வாங்க, எப்படி நம்ம கட்டுப்பாட்டை திரும்ப எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா எல்லாருமே சேர்ந்து தான் வேலை செய்யணும். ஸ்கூல், காலேஜ் மாதிரி கல்வி நிறுவனங்கள் பணத்தை எப்படி கையாளணும்னு சொல்லிக் கொடுக்கலாம். கம்பெனிகள் நம்ம செலவுக்கு ஒரு லிமிட் செட் பண்ண உதவலாம். தனிப்பட்ட முறையில நம்ம ஸ்கிரீன் நேரத்தை குறைக்கலாம். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான். ஸோ நம்ம கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். நம்ம கையில இருக்கிறது வெறும் ஃபோன் இல்ல. அது நம்மளோட உணர்ச்சிகளையும் நம்மளோட பழக்க வழக்கங்களையும், ஏன் நம்ம பணத்தையும் கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதனால அடுத்த தடவை நீங்க ஆன்லைன்ல பை பட்டன் அழுத்த போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க வாங்க போறது நிஜமாவே உங்க தேவைக்கா இல்ல உங்க உணர்ச்சிகளுக்கு ஒரு பதிலா?